ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இந்த வீடியோக்கு 1K லைக் வந்துச்சு அப்படின்னா நான் நாளைக்கு 2 வீடியோவா போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதனால எல்லாரும் லைக் பண்ண மறந்துடாதீங்க. சரி, வாங்க ட்ராமாக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீன்ல பரத்வாஜ் வீட்ல தான் காட்டுறாங்க. இங்க எல்லாரும் சாமி கும்பிட்டு இருப்பாங்க. அப்பதான் சீமா எல்லார் காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவா. அப்பதான் பாட்டி சொல்லுது, என்னம்மா எல்லார் காலையும் விழுந்த, ஆனா ஒருத்தவங்களை மறந்துட்டியே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே அவளும், என்ன பாட்டி, நான் தான் எல்லார் காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டனே அப்படிங்கிற மாதிரி சீமாவும் சொல்றா. இல்லம்மா, இந்த வீட்டோட மூத்த மருமகளான ரோஹிணி காலில் விழுந்து நீ ஆசீர்வாதம் வாங்கணும் இல்லையா? ஏன்னா சித்தார்த்து தானே இந்த வீட்டோட மூத்த பையன். சோ அவனோட மனைவி நீ மதிக்கணும்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, இதை கேட்ட மொத்த குடும்பமும் அதிர்ச்சியாவது. சீமாக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. என்னடா அது, நம்ம தங்கச்சி காலில் போய் விழ சொல்றாங்களே அப்படிங்கிற மாதிரியே யோசிச்சுட்டு இருக்கா. ரோஹிணிக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு. அப்படியே ஒரு மாதிரி அப்படி பயத்தோட பாத்துட்டு இருக்கா. அப்ப பிரேம் சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி எதுக்கு அவளை காலில் விழ சொல்றீங்க, இதெல்லாம் அவ்வளவு முக்கியம் இல்ல, அவ இவளை விட சின்னவ தானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த பாருப்பா பிரேம், இதெல்லாம் உனக்கு தெரியாது, இதெல்லாம் இந்த வீட்டோட சாஸ்திர சம்பிரதாயம், அதெல்லாம் மதிச்சுதான் ஆகணும், புரியுதா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு சீமாவை மறுபடியும் கம்பல் பண்ணிட்டு இருக்காங்க. அவளும் வேற வழியே இல்லாம ரோஹிணி காலில் விழுவதுக்கு போறா. அப்ப கரெக்டா ரோஹிணி அவளோட கையை பிடிச்சு, நான் உங்களை விட சின்ன பொண்ணு, உங்களோட தங்கச்சி, அப்படி இருக்கும் போது ஏன் காலில் நீங்க விழணும்னு உங்களுக்கு எந்த அவசியமும் இல்லக்கா. இந்த பாருங்க பாட்டி, இது உங்களோட சாஸ்திர சம்பிரதாயமா இருக்கலாம், எனக்கு புரியுது, ஆனா நாங்க 2 பேரும் கூட அக்கா தங்கச்சின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி ஏன் காலில் விழுவாங்க, அதெல்லாம் எந்த அவசியமும் இல்ல. நான் அக்காவை ஹக் பண்ணிக்கிறேன், அப்படி நாங்க 2 பேரும் ஹக் பண்ணிக்கிட்டாலே நான் அவங்கள வாழ்த்தின மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு சீமாவை ஹக் பண்ணிக்கிறா. இதெல்லாம் பாக்குற பாட்டிக்கு பயங்கரமா கடுப்பாகுது. என்னடா அது, இவங்க 2 பேருக்கும் சண்டையை மூட்டி விடலான்னு பார்த்தா இவளுங்க 2 பேரும் எப்ப பார்த்தாலும் ஒட்டிக்கிட்டே இருக்காளுங்களேங்கிற மாதிரியே கோவத்தோட பாத்துட்டு இருக்கு. அதோட இங்க கிச்சன்ல சீமா சமைச்சிட்டு இருக்கா. அப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு சித்தார்த் வரா. சீமா, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும், நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. பாட்டி அந்த மாதிரி சொன்னதுனால உங்களுக்கு ஏதாவது வருத்தம் இருந்தா அதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னதான் இருந்தாலும் பாட்டி அப்படி சொல்லிருக்க கூடாது. ரோஹிணி உங்களோட தங்கச்சி, அப்படி இருக்கும்போது அவளோட காலில் உங்களை விழ சொன்னது பெரிய தப்பு தான் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்றான். அப்பதான் சீமா சொல்றா, இல்ல சித்தார்த், நான் எதுவும் தப்பா நினைச்சுக்கல. அவங்க இந்த வீட்டோட மூத்தவங்க, வயசானவங்க, அவங்க சொல்லாங்கிறதுக்காக நான் அவங்க மேல கோச்சிக்க முடியுமா? அதெல்லாம் இல்ல, பாத்துக்கலாம். ஆனா என்னோட தங்கச்சி தான் கரெக்டா பேசிட்டாலே அதுவே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க பேசிட்டு இருக்காங்க. அதோட சீமா எல்லா சமையல் வேலையும் முடிச்சு வச்சுட்டு பிரேம பாக்கிறதுக்கு பால் டம்ளரை எடுத்துட்டு ரூமுக்கு போறா. அங்க சீமாக்காக நம்மளோட பிரேமும் வெயிட் பண்ணிட்டு இருக்கானா. உடனே இவளை பார்த்தோன்னா உனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. உடனே அவளை பிடிச்சி இழுத்து வச்சு அவகிட்ட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்ப பலமா காத்தடிக்குது. அவளோட புடவை முந்தானே அவங்க 2 பேரும் மேல வேல. இந்த சீன்லாம் பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கும். அப்ப அவன் அவளை கிஸ் பண்ண வரா. உடனே இவ வெக்கப்பட்டுட்டு ஓடிவா. உடனே அவன் கையை பிடிச்சிட்டு, ஒரு நிமிஷம் ஏறி, உனக்காக நான் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கண்ணை மூட சொல்லி அவளோட கையில ஒரு டிக்கெட்டை கொடுக்கறான். இத பார்த்தோன்னா அவளுக்கு பயங்கரமா ஹாப்பி ஆகுது. என்னங்கன்னு கேட்டா, ஆமா, இது நம்ம 2 பேருக்கும் ஹனிமூன் டிக்கெட் தான். நம்ம 2 பேரும் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு பிளேஸ்க்கு போறோம். அதுவும் 2 பேரும் தனியா, அந்த இடத்துல நம்ம 2 பேரும் தவிர யாருமே இருக்க மாட்டாங்க, செம்மையா என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் பாட்டு பேசிட்டு இருக்கான். இவளுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் தான். அதுக்கப்புறம் அவளோட ஸ்மைல் அப்படியே குறையுது. என்னாச்சுன்னு கேட்டா, இல்லங்க, நம்ம 2 பேருக்கும் மட்டும் கல்யாணம் ஆகல, ரோஹிணி சித்தார்த்துக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. நம்ம 2 பேரும் மட்டும் தனியா போனா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் பேசுவாங்க, அதெல்லாம் சரியா வராது, பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. உடனே இவனுக்கு கோவம் வந்துருது. என்ன சீமா, எப்ப பார்த்தாலும் எல்லார பத்தியும் நினைச்சிட்டு இருக்க, என்ன பத்தி யோசிக்கவே மாட்ற. அவங்க 2 பேருக்கு போகணும்னு தோணா அவங்க போவாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம போலாமே ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிட்டு இருக்கான். ஓகே ஓகே பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்ல, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிட்டு இருப்பான். அப்பதான் ஒரு வால் நட்சத்திரம் வானத்துல இருந்து விழுது. இதை பார்த்து சீமா டக்குன்னு ப்ரே பண்ணிட்டு இருக்கா. உடனே பிரேம் அம்மா என்ன வேண்டிக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அதுவா, நம்ம 2 பேரும் 7 ஜென்மத்துக்கும் ஒன்னாவே இருக்கணும் தான் வேண்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஆஹா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிட்டு 2 பேரும் ரொம்ப ரொமான்டிக்கா பேசிட்டு இருப்பாங்க. அந்த சீனை அப்படியே கட் பண்ணா இங்க நம்மளோட ரோஹிணியை தான் காட்டுறாங்க. அவ ஜன்னல் கதவை திறந்து வச்சுட்டு அந்த காத்தை அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்பப்பா, இந்த கிளைமேட் ரொம்ப அழகா இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு உடனே சித்தார்த்து வரா. என்னம்மா, ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்றீங்க போலயே அப்படின்னு கேட்க, ஆமா, இந்த பாத்தீங்களா இந்த பலமான காத்து, அப்புறம் வானம் முழுக்க இந்த நட்சத்திரம், அப்புறம் இந்த நிலா வெளிச்சம், ஐயோ பாக்கிறதுக்கு வேற லெவலா இருக்குல்லங்க அப்படின்னு கேட்க, உடனே அவன் சொல்றான், நல்லாதான் இருக்கு, ஆனா ஃபர்ஸ்ட் இந்த கதவை சாத்து, நான் தூங்கணும், இந்த
கதவை சாத்தலைன்னா எனக்கு கொசு கடிக்கும் அப்படின்னு அவன் சொல்ல, ஐயோ இவருக்கு வேற வேலையே இல்ல, ஒரு ரொமான்டிக்கான ஒரு கிளைமேட் இருக்கு, அதை எப்படி ஃபீல் பண்ணணும்னு கூட உங்களுக்கு தெரியாதா? அதெல்லாம் முடியாது, உங்களுக்கு வேணா நீங்க போய் தூங்குங்க, நான் வந்து இந்த கதவை திறந்து தான் வச்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல இவனுக்கு காண்டாவது. ஐயோ இவ தொல்லை தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து படுத்து வேண்டா வெறுப்பா போய் தூங்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு சிரிப்பா வருது. சரி சரி பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளை விட்டு அடிச்சு விட்டுட்டு இப்ப நல்லா தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போறா. இங்க அப்படியே பாட்டியை தான் காட்டுறாங்க. அது வந்து அப்படியே கிரிமினலா யோசிச்சுட்டு இருக்கு எப்போதும் போல. என்னடா அது இந்த சீமாவும் ரோகிணியும் பிரிக்கவே முடியலையே, எப்ப பார்த்தாலும் ஒன்னாவே இருக்காளுங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்ப அவளுங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற போட்டோ ஒண்ணு கிடைக்குது. அதை பார்த்துட்டு அதுக்கு அவ்வளவு கோவம் வருது. அவங்க ரெண்டு பேரும் மேல அப்படி என்னதான் வேறின்னு ஒண்ணும் புரியல. அவங்க ரெண்டு பேரும் போட்டோவை அப்படி தனித்தனியா கிழிச்சு போடுது. இந்த போட்டோல வந்து எப்படி உங்க ரெண்டு பேரையும் தனியா பிரிச்சு வச்சனும் அதே மாதிரி நிஜத்திலையும் உங்க ரெண்டு பேரையும் பிரிப்பேண்டி அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கு. நாளைக்கு ஒரு பக்காவான பிளான் வச்சிருக்கேன், அதை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணுன்னு வையேன், ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு நிப்பீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கு. அப்படி என்ன பிளான் போட போகுதுன்னு தெரியல. அதோட இங்க சீமாவோட அம்மாவை காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பசங்களோட போட்டோ வச்சுக்கிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்னோட ரெண்டு பொண்ணுங்களையுமே நான் ரொம்ப மிஸ் பண்றேன், அவங்கள பாக்கணும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல உடனே அத்தைக்காரங்க சொல்றாங்க, இது எதுக்கு நீ வந்து இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க, அவங்க பக்கத்து ஊர்ல தானே இருக்காங்க, நாளைக்கு கூட எந்திரிச்சு போய் பாத்துட்டு வந்துடலாம், நீ ஒன்னும் வருத்தப்படாத, அவங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல மருமகளா இருக்காங்க, இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா, நல்லது கெட்டது எது நடந்தாலும் ரெண்டு பேருமே ஒன்னா சமாளிப்பாங்க, நீ ஒண்ணு கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரிலாம் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அதோட அடுத்த நாள் ஆகுது. பாட்டி வந்து அவங்க மருமகள்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நான் ஒன்னு யோசிச்சு வச்சிருக்கேன், அது சரியா என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல, என்னன்னு சொல்லுங்க அத்தை அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கேக்குறாங்க. இல்ல சித்தார்த்து தான் வந்து இந்த வீட்டோட மூத்த பையன், அப்படி இருக்கும்போது அவனுக்கு வந்து ஒரு சின்ன ரூம்ல வந்து நம்ம கொடுக்கறது சரியா இருக்காது, பிரேம் சீமா இருக்கிறது தான் இருக்கிறதுலயே பெரிய ரூமு, அதனால அந்த ரூமை வந்து சித்தார்த்த ரோகிணிக்கு கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன், இதை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க, பிரேமோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்கு, இது சரியா வருமா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதெல்லாம் சரியா தான் வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டியும் சொல்லிட்டு இருக்கு. இதுதான் அந்த பிளான் போல. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு சீமா ரோகிணி ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிட்டு பிரசாதத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்பதான் பாட்டி சொல்லுது, உங்க ரெண்டு பேட்டையும் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும், வாங்க மாடிக்கு அப்படிங்கிற மாதிரி அழைச்சிட்டு பிரேம் சீமா ரூமுக்கு தான் அழைச்சிட்டு போகுது. அங்க பார்த்தா அந்த ரூம்ல உள்ள எல்லா கபோர்ட்ல உள்ள ட்ரெஸ் எல்லாமே காலியா இருக்கு. இதை பாக்குற சீமாக்கு ஒண்ணுமே புரியல, என்ன பாட்டி இது, ஏன் வந்து இந்த ரூம்ல இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் எங்க போனுச்சு, இங்க இருக்கிற பொருள்லாம் காணுமே அப்படின்னு கேட்க, அப்பதான் பாட்டி சொல்லுது, இந்த பாரசீமா நான் சொரன்னு சொல்லிட்டு நீ தப்பா எடுத்துக்காத, இந்த வீட்டோட மூத்த பையனா சித்தார்த், மூத்த மருமகனா ரோஹிணி, அவங்க ரெண்டு பேரும் சின்ன கோணு ரூம்ல இருக்கிறது எனக்கு என்னமோ சரியா படல, இந்த வீட்லயே ரொம்ப பெரிய ரூம்னு பார்த்தா அது உன்னோட ரூம் தான், அதனால ஓ ரூம நாங்க வந்து சித்தார்த்துக்கும் ரோஹிணிக்கும் கொடுக்கலான்னு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்னா சீமா ரோஹிணி ரெண்டு பேருக்குமே பயங்கர அதிர்ச்சியாவது. எதுக்கு இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பாருமா, இந்த ரூம்ல வந்து இருக்கிற எல்லா பொருளையும் நாங்களே மாத்திக்கிறோம், சரியா, நீ எதுவும் நினைச்சுக்காத, எல்லாம் நல்லதுக்கு தான் நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி போயிடுது. இதை கேட்டோம்னா அன்னிக்காரங்களுக்கு எல்லாம் செம்ம ஜாலியா இருக்கு, நல்லா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி ரூம்ல இருக்கிறவங்களோட சாரி எல்லாத்தையுமே வந்து சீமாவோட கபோர்ட்ல வச்சிட்டு இருக்காங்க. வச்சுட்டு அவங்க எல்லாம் போயிடுறாங்களா. இந்த சீமாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அழுகியா வருது. இது வரைக்கும் சீமாவும் பிரேமும் அந்த ரூம்ல எப்படி எல்லாம் இருந்திருப்பாங்க, எவ்வளவு ரொமான்ஸ், எவ்வளவு காதல் நினைவுகள்லாம் இருந்திருக்கும்ல, அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காளா. இதெல்லாம் பாக்குற ரோஹிணிக்கு ஒரு மாதிரி இருக்கு. அக்கா என்ன நினைச்சு நீங்க பொறாமப்படுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுடுறா. இதை கேட்டவன, என்ன நீ சொல்ற ரோஹிணி, உன்னை பத்தி நான் ஏன் பொறாமப்பட போறேன் அப்படின்னு கேட்டா, ஆமா இப்ப அப்படிதான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, பாட்டி அப்படி என்ன தப்பா சொல்லிட்டாங்க, நான் மூத்த மருமகங்கிறதுனால எங்களுக்கு இந்த பெரிய ரூம் தரணும்னு சொன்னாங்க, அதுக்காக இப்படி ரொம்ப அழுது ஒப்பாரி வைக்கிறீங்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லக்கா, நீங்களும் எல்லாரும் மாதிரிதான் இருக்கீங்கல்ல, நீங்க ரொம்ப பொறாமப்படுறீங்கக்கா என்ன பார்த்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. இதெல்லாம் கேக்குற சீமாக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்படியே அழுதுட்டே பார்த்துட்டு இருக்கா. என்னடா இது, நம்ம ரோஹிணி இப்படி எல்லாம் பேசுறாளே அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ரோஹிணி எதுக்கு அப்படி எல்லாம் பேசுறாங்கிறதுலாம் நெக்ஸ்ட் பாட்டை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.